Hi, this is Chandrasekhar. Welcome to our channel. Today நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படினா Tally Primeல inventory masters எப்படி கிரியேட் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ட்ரேடிங் கம்பெனியா இருந்தீங்க அப்படினா goods வந்து பர்ச்சேஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுவீங்க. அதே manufacturing கம்பெனினா raw materials வாங்குவீங்க, finished goods சேல்ஸ் பண்ணுவீங்க. சோ உங்களுக்கு வந்து Tallyல வந்து inventory வந்து மெயின்டெய்ன் பண்ண வேண்டியிருக்கும். அந்த inventory வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணி டீல் பண்றது அப்படினு சொல்லி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு சாம்பிள் டிரான்சாக்ஷன் நான் இங்கே வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர்ஸ் சிலது கொடுத்துருக்கேன். ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் குரூப், HSN கோடு, கேட்டகரி, டாக்ஸ் ரேட் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதை வந்து இந்த Tally Primeல எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாக் ஐட்டம். ஓகேங்களா? இந்த ஸ்டாக் ஐட்டம் வந்து Tallyல கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து சப் மாஸ்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் குரூப்பு, HSN, இந்த கேட்டகரி இதெல்லாமே வந்து மெயின். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சாம்சங் கேலக்ஸி M31 ஒரு ப்ராடக்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஐட்டத்தை காப்பி பண்ணிவிட்டு இப்போ Tallyல ஆல்ரெடி ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இங்கே போய்க்கலாம், கிரியேட் போயிட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் போனீங்க அப்படின்னா ஸ்டாக் குரூப், ஸ்டாக் கேட்டகரி, ஸ்டாக் ஐட்டம், யூனிட்ஸ், கோடவுன் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒவ்வொன்றா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் ஐட்டத்தில் இன்னும் அடிஷனலாக காட்டும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்ஸ் கிரியேட் பண்ணணும். யூனிட்ஸ் வந்து இது எல்லாமே நம்பர் தான். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக் குரூப் அண்ட் ஸ்டாக் கேட்டகரி கிரியேட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து யூனிட்ஸ் கிரியேட் பண்ணிடலாம். யூனிட் கிரியேட் பண்ணுறதுக்கு யூனிட்ல போய்க்கோங்க. போயிட்டு இப்போ வந்து நம்ம வந்து டீல் பண்ணுற ப்ராடக்ட் நம்பர்ஸில் இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ், மீட்டர்ஸில் இருக்கும் அப்படின்னா மீட்டர்ஸ், கேஜிஸில் இருக்குன்னா கேஜிஸ், அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே யூக்யூசின்னு கேட்கும், அங்கேயும் நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்பர்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு யூனிட் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் கிரியேட் பண்ணிட்டு ஐட்டம் கிரியேட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது ஐட்டம்லேயும் கிரியேட் பண்ணிக்கலாம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லிடுறேன். யூனிட் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து ஸ்டாக் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா சாம்சங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் குரூப் கொடுத்துருக்கேன். ஸ்டாக் குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கிரியேட்டில் இன்வென்ட்ரி மாஸ்டரில் ஸ்டாக் குரூப் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா குரூப் கிரியேஷன் கேட்கும். சாங் கிரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து மெயின் குரூப்பாக வச்சுக்கலாம் அல்லது சப் குரூப்பாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து நம்ம மெயின் குரூப்பாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சுட் குவான்டிட்டிஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் டு பி ஆடட் இது எஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது செட் ஆல்டர் ஜிஎஸ்டி டீடைல்ஸ் இந்த ஆப்ஷன் கேட்குது இல்லைங்களா? இதுக்கு என்ன HSN கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 அப்படின்னு கொடுத்துருக்கு. ரேட் வந்து 28%. நீங்கள் இப்போ டீல் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்சங் அப்படின்னு ஒரு குரூப் இருக்குது. அதில் வந்து அன்லிமிட்டட் வெரைட்டிஸ் ஐட்டம் இருக்கும். அதுக்கு எல்லாமே காமன் ஒரே ஒரு HSN ஒரே ஒரு டாக்ஸ் ரேட் வருது அப்படின்னா நீங்கள் இந்த குரூப் லெவலில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நமக்கு வந்து மல்டிபிள் HSN மல்டிபிள் டாக்ஸ் ரேட் வருது அப்படின்னா நீங்கள் ஐட்டம் லெவலில் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து குரூப் லெவலில் கொடுத்துட்றேன். 28%. இங்கே ஒரு F12 பண்ணிக்கோங்க. ஸ்டாக் ஐட்டம் இந்த ஆப்ஷனில் F12 பண்ணிங்கன்னா உங்களுக்கு HSN எஸ் பண்ணிக்கோங்க. செட் டைப் ஆஃப் குட்ஸு, ரிவர்ஸ் சார்ஜ் கால்குலேஷன் இங்கே இருக்க எல்லா ஆப்ஷனும் எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். மொபைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து HSN அதோட HSN என்ன, இது நான் ஜிஎஸ்டி குட்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். நான் ஜிஎஸ்டி குட்ஸுங்கிறது வந்து பெட்ரோல், டீசல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிஎஸ்டி, இது நான் ஜிஎஸ்டிலே கிடையாது. அந்த மாதிரி ஐட்டம் மட்டும் நான் ஜிஎஸ்டி. ஸோ அந்த ஐட்டம் இப்போ கிடையாது, அதனால நோ பண்ணிக்கலாம். அடுத்து டாக்ஸபிலிட்டின்னு சொல்லி கேட்குது. இந்த இடத்துல நீங்கள் மெயினான கரெக்டாக கொடுக்கணும். நம்ம ப்ராடக்ட் வந்து டாக்ஸபிள் ப்ராடக்டாக இருந்தால் டாக்ஸபிள்னு கொடுக்கணும். அதே வந்து நில் ரேட்டட் அப்படின்னா ஜீரோ ரேட்டட் தான் நில் ரேட்டட்னு சொல்லுவாங்க. அது ஃபியூச்சரில் வந்து 5 ஆகலாம் 12 ஆகலாம். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து நில் ரேட்டட். எக்ஸம்டட், ஸோ கவர்மெண்ட் வந்து சில ப்ராடக்ட் எல்லாம் எக்ஸம்டட்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்லாம் எக்ஸம்டட் அப்படின்னு கொடுக்கணும். இது வந்து ஒரு டாக்ஸபிள் ப்ராடக்ட், டாக்ஸபிள் கொடுத்துக்கலாம். இதுக்கு ரிவர்ஸ் சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் RCMனு ஒரு கான்செப்ட் இருக்குது. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடலாம். இப்போ வந்து அந்த ஆப்ஷன் நோ பண்ணிக்கிறேன். இன்எலிஜிபிள் ஃபார் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது டேக்ஸ் பே பண்ணுவோம். அந்த டேக்ஸ் இன்புட் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தான் அந்த ஆப்ஷன் கேட்குது. எடுக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா நோ பண்ணிக்கோங்க. எடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்க இன்டகிரேட்டட் டேக்ஸ், டோட்டல் டேக்ஸ் 28% மென்ஷன் பண்ணிட்டோம்னா சென்ட்ரல் டேக்ஸில் 14, ஸ்டேட் டேக்ஸில் 14 வரும். அடுத்தது செஸ் இருந்ததுன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அந்த டொபாக்கோ ப்ராடக்ட்ஸு அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வரும். அது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஒரு குரூப் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கேட்டகரி மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டகரி இருக்குது. அதை நம்ம பண்ணிக்கணும். இது எப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் வந்து இப்போ சாம்சங்கு அந்த குரூப்பு, அந்த குரூப் வந்து அந்த குரூப்போட கேட்டகரி வந்து மொபைல்ஸு, அந்த ப்ராடக்ட் வந்து சாம்சங் கேலக்ஸி. ஸோ நீங்கள் வந்து எனி டைப் ஆஃப் ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ வந்து கேட்டகரி ஒன்று கிரியேட் பண்ணணும். கேட்டகரி கிரியேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டில் கேட்டகரி, ஸ்டாக் கேட்டகரி,
இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல்ஸ் அப்படின்னு மொபைல்ஸ் நான் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் பண்ணிக்கலாம். இப்போ கேட்டகரி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். இந்த ஐட்டம் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இன்வென்ட்ரி மாஸ்டரில் ஸ்டாக் ஐட்டம் இதில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் V வரும், இல்லைனா மேலே டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கு ப்ராடக்ட் கோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா பில்லிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். சில இடத்துல வந்து ப்ராடக்ட் நேமுக்கு பதிலாக ப்ராடக்ட் கோட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரிப்போர்ட் பர்பஸ்க்கு பில்லிங் பர்பஸ்க்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்ட் நம்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்ட் நம்பர் நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்புறம் அந்த ஐட்டத்தோட டிஃபால்ட் டிஸ்கிரிப்ஷன், இப்போ அந்த ப்ராடக்ட் செல் பண்ணும்போது இதெல்லாம் அடிஷனலாக நம்ம கொடுப்போம் அப்படின்னா அது டிஃபால்ட்டாக இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். நோட்ஸ், இந்த ஐட்டத்தை பற்றின நோட்ஸ் நீங்கள் வேணால் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது அண்டர்னு கேட்குது. ஓகேங்களா. இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண குரூப் இங்கே வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குரூப் இங்கே இருக்குது. இன்கேஸ் வந்து இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னாலுமே இங்கே கிரியேட் பட்டன் இருக்குது. இதை கொடுத்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆல்ட் சி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். நான் சாம்சங் செலக்ட் பண்ணிக்கிறேன். கேட்டகரி, இது என்ன கேட்டகரி? மொபைல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி. அதுக்கப்புறம் யூனிட்ஸ், நம்பர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் யூனிட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுக்கலாம், இல்லை நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் செட் ஆர் ஆல்டர் ஜிஎஸ்டின்னு கேட்குது. ஜிஎஸ்டி இருக்கான்னு கேட்டால் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் செட் ஆல்டர் ஜிஎஸ்டி, எஸ். இது எப்போ எஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குரூப்பில் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். குரூப்பில் ஒரு டேக்ஸ் இருக்குது. அந்த குரூப்பை தவிர இந்த ஐட்டத்துக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது, ஹெச்எஸ்என் கோடும் டேக்ஸ் ரேட் டிஃப்ரெண்ட் ஆகுதுன்னா அப்போ மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். மற்றபடி நீங்கள் குரூப் லெவல்லே கொடுத்தா போதும். சரிங்களா. இப்போ நான் இப்படி இக்னோர் பண்ணிடுறேன். டைப் ஆஃப் சப்ளை கூட்ஸு. எம்ஆர்பி டீட்டெயில் வேணாலும் நீங்கள் எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி என்ன அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. மேக்ஸிமம் டீட்டெயில் ப்ரைஸ் எல்லாமே கொடுத்தீங்கன்னா இது இன்வாய்ஸ்லாம் உங்களுக்கு கேப்சர் ஆகும். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ஆர்பி நான் கொடுக்குறேன். இதில் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் வராது. ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் போகிறீங்க. போகும்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயரோட ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வைக்கணும்னா நியூ புக்ஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த டைமில் இந்த குவான்டிட்டி வைக்க வேண்டியிருக்கும் ஓப்பனிங் பேலன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து செகண்ட் பார்த்துடலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா கேர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து ஸ்டாக் குரூப் வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ்னு கொடுத்துருக்கேன். அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ குரூப் கிரியேஷன் அதே மாதிரி தான். கிரியேட்டில் ஸ்டாக் குரூப்பு மில்க் ப்ராடக்ட்ஸ் இது எஸ் பண்ணிக்கோங்க. ஷூட் குவான்டிட்டிஸ் இது எஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இங்கே வந்து கோடு வந்து 0403 எக்ஸாம்பிள் ப்ராடக்ட். ஓகேங்களா. இது வந்து டேக்ஸ் இல்லை. இப்போ ஹெச்எஸ்என் வந்து 0403 இந்த இடத்துல கேட்குது. இங்கே வந்து நீங்கள் எக்ஸாம்பிள்னு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரி இருக்குது, அது கிரியேட் பண்ணணும். ஸ்டாக் கேட்டகரியில் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த ஐட்டம் கிரியேட் பண்ணலாம். கர்டு, பட்டர் மில்க் 2 ஐட்டம் தான், டக்குன்னு கிரியேட் பண்ணிடலாம். ஸ்டாக் ஐட்டமில் கர்டு. உங்களுக்கு இந்த இடத்துல குரூப் கேட்குது இல்லைங்களா, இங்கே வந்து மில்க் ப்ராடக்ட். கேட்டகரி வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ். இது வந்து நம்பரில் கொடுப்பீங்களா, பேக்கெட்ஸில் கொடுப்பீங்களா? பேக்கெட்ஸில் நம்ம சேல் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ட் சி கொடுத்து இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். பிகேடி பேக்கெட், OCKET இந்த இடத்துல பேக்கெட் பேக்ஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது டெசிமல் பிளேசஸ் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து இதுவும் குரூப் லெவலில் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இன்கேஸ் ஸ்டாக் லெவலில் வேரி ஆகுது அப்படின்னா மட்டும் நம்ம ஐட்டம் லெவலில் கொடுத்தா போதும். சரிங்களா. இதுக்கு எம்ஆர்பி இருக்குன்னா நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பட்டர் மில்க், சேம் அதே மெனுவில் தான். பட்டர் மில்க் ப்ராடக்ட்ஸு, ஃபுட் ப்ராடக்ட்ஸ், பேக்கெட்டு, ஜஸ்ட் செலெக்ஷன் தான். இந்த இதெல்லாம் வந்து சப் மாஸ்டர்னு சொல்லலாம். அண்டர் கேட்டகரி இந்த யூனிட்ஸ் எல்லாம் ஒன் டைம் கிரியேட் பண்ணிங்கன்னா போதும். இன்கேஸ் இல்லைனா நீங்கள் இங்கேருந்தே கிரியேட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஐட்டம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. மொத்தம் 3 ஐட்டம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இப்போ வந்து நம்ம சிங்கிள் ஐட்டம் கிரியேட் பண்ணியாச்சு. சரிங்களா. சிங்கிள் ஸ்டாக் ஐட்டம் இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். உங்களுக்கு ஆல்டரேஷன் எப்படின்னு சொல்லி நான் காட்டிடுறேன். இன்கேஸ் இப்போ இந்த ஸ்டாக் ஐட்டத்தில் வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா கேட் ஆஃப் டேலியில் ஆல்டரில் ஸ்டாக் ஐட்டம் மாற்றணும்னா ஸ்டாக் ஐட்டம் போயிட்டு அந்த ஐட்டம் இப்போ ஐட்டம் கொடுத்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். எனிதிங் ப்ராடக்ட் கோடு இப்போ நான் ஆட் பண்ணுறேன்னு வைங்க. இதில் ப்ராடக்ட் கோட் ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். ஆல்டர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி நீங்கள் போய் கொடுத்துக்கலாம். ஸோ எனிதிங் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டாக் ஐட்டம் வந்து நம்ம ஆல்டர் பண்ணணும் ப்ரைமில்.
வந்து சிங்கிள் ஸ்டாக் ஐட்டமில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மல்டி ஸ்டாக் ஐட்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். மல்டி ஸ்டாக் ஐட்டத்துக்கு வந்து கேட்வே ஆஃப் டேலியில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போய்க்கோங்க. இந்த ஸ்டாக் ஐட்டம் இருக்குங்களா, இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் ஸ்டாக் ஐட்டம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுங்களா. குரூப் மில்க் ப்ராடக்ட்ஸு, அதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, சாம்சங்கில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஐட்டம் வியூ வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டம் வியூ கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் வைஸ் உங்களுக்கு வரும். அதே வந்து உங்களுக்கு குரூப் வைஸ் பர்டிகுலர் குரூப் வைஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் குரூப்பை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் இருக்க ஐட்டம் வரும். இப்போ வந்து மல்டி மாஸ்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். இப்போ ரைட் சைட் பாருங்கள், Alt H ஷார்ட்கட் மல்டி மாஸ்டர்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மல்டி கிரியேட் இங்கே போய்க்கலாம். போயிட்டு அண்டர்னு கேட்குது. இப்போ வந்து பாருங்கள், நான் இப்போ இங்கே ஒரு வச்சுருக்கேன். இதில் வந்து விவோன்னு சொல்லி வச்சுருக்கேன். விவோவில் வந்து ஒரு 3 டைப் ஆஃப் ப்ராடக்ட் வச்சுருக்கேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா விவோங்கிற ஒரு குரூப் ஃபஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதுக்கு வந்து 8517 HSN கோடு. இப்போ இங்கேயே போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் VIVO. இதுக்கு வந்து சுட் குவான்டிட்டிஸ் எஸ் பண்ணிக்கோங்க. செட்டார் அல்ட GSTS HSN கோடு 8517. டாக்ஸபிலிட்டி டாக்ஸபிள் 18% டேக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இந்த குரூப் கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த குரூப்பில் தான் இப்போ இந்த ஐட்டம்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள், விவோ V20 இந்த ஐட்டத்தில் ஒன்று காப்பி பண்ணிட்டு இங்கே ஒரு பேஸ்ட். அண்டர் என்னன்னு கேட்குது விவோ, இது வந்து நம்பர்ஸான்னு கேட்குது, நம்பர்ஸ் தான். அடுத்த ஐட்டம் அதே மாதிரி விவோ V20 Pro காப்பி பேஸ்ட், Ctrl V. டேலி ப்ரைமில் பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. Ctrl C அண்ட் Ctrl V மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்டு விவோ V70 Pro தேர்ட் ஐட்டம், அதுவும் காப்பி பண்ணிட்டேன், பேஸ்ட் பண்ணிட்டேன், நம்பர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து மல்டி ஐட்டம் ஈஸியாக நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பண்ண ஐட்டம் வந்து வியூ செக் பண்ணலாம். ஸ்டாக் ஐட்டமில் போயிட்டு இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு இந்த விவோங்கிற குரூப்பில் வந்துருச்சு. இப்போ ஸ்டாக் ஐட்டம் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டாக் ஐட்டம் வியூ கொடுத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் என்னென்ன இருக்குது, அதோட குரூப்பு, யூனிட்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் பர்டிகுலர் குரூப் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா அந்த குரூப்பு போய் பார்த்துக்கலாம். ஸ்டாக் குரூப் வியூ வேணும்னா ஸ்டாக் குரூப் வியூ பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மல்டி மாஸ்டர் இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா மல்டி ஆல்ட்ரேஷன் ஏதோ பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இப்போ விவோன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் நம்ம ஏதோ போடணும்னா இங்கே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி தான் வந்து மல்டி ஐட்டம் வந்து கிரியேட் பண்ணணும், ஆல்டர் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கடுத்தது குடோன் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கிரியேட் பண்ணுறதுக்கு கேட் ஆஃப் டேலியில் கிரியேட். ஓகேங்களா, இங்கே பாருங்க, நான் ஒரு 5 குடோன்ஸ் வச்சிருக்கேன். இந்த குடோன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட 4 குடோன்ஸ் வச்சிருக்கேன். நம்மளோட பிரான்ச்சஸ், நம்மளுக்கு வந்து மல்டிபிள் லொக்கேஷனில் வந்து பிரான்ச்சஸ் ஆர் குடோன்ஸ் இருக்குது அப்படின்னா குடோனுக்கு இடையில வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம். ஒரு லொக்கேஷனுக்கு இன்னொரு லொக்கேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அந்த குடோன்ஸை வந்து நம்ம டேலியில் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணுறதுக்கு கேட் ஆஃப் டேலியில் கிரியேட்டில் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸில் குடோன் இருக்கு இல்லைங்களா, அந்த குடோன் போய்க்கோங்க. கிரியேட் நியூ, இதில் போயிட்டு நீங்கள் குடோன் கிரியேட் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர் ஒரு நாள் குடோன் கிரியேட் பண்ணுறேன். அண்டர் வேணா ஆர்டர் கொடுத்துக்கலாம். அதோட அட்ரஸ் கோயம்புத்தூரோட அட்ரஸ் வேணா அட்ரஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சென்னையில் ஒரு குடோன் இருக்குது, சென்னை, மதுரை, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ குடோன்ஸ் இருக்கோ அந்த குடோன்ஸை வந்து நம்ம இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணணும். மல்டி குடோன் எவ்வளோ இருந்தாலுமே நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸ்டாக் குரூப், ஸ்டாக் கேட்டகரி, ஸ்டாக் ஐட்டமு, யூனிட்ஸு, குடோனு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இந்த இன்வென்ட்ரி மாஸ்டர் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு வந்து இது புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் லெஜர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இன்கேஸ் லெஜர் வந்து நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல உங்களுக்கு தரேன், அதுவும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா, இந்த அக்கௌண்டிங் லெஜர்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் இது ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பாஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இன்கேஸ் எனி கொரிஸ் ஆர் டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.